மகா அகத்திய வாழை சித்த சபை திருவடிகளே போற்றி போற்றி. ஐயனே, இன்றைக்கி பூஜையில் இன்றைக்கி எனக்கு நீங்கள் கொடுத்த காட்சியை உங்கள் திருவடிகளை சமர்ப்பணம் பண்ணுறேன். பூஜையில் வந்து சித்தனோட உபதேசம் நடக்கும்போது நமக்கு சித்தனோட உபதேசம் நடந்துக்கு இருக்கும்போது சித்தனோட கழுத்தில் வந்து வெறும் ருத்ராட்ச மாலையாக வந்து விழுகிற மாதிரி ஒரு காட்சி கொடுத்தீங்க. அடுத்து சிவலிங்க திருமணியில் வந்து அன்னை வாழை தேவி அமர்ந்திருக்கிற மாதிரி ஒரு காட்சி கொடுத்தீங்க. பின்னாடி இருக்க அந்த கண்ணாடியில் வந்து இப்போ காஞ்சி பெரியவாரோட காட்சியும் வள்ளலார் அருட்பெருஞ்சோதி வள்ளலாரோட காட்சியும் எனக்கு கொடுத்தீங்க. அதுபோக தவத்தில் எனக்கு கொடுத்த காட்சி சித்தன் வந்து ஏதோ தவம் முடிஞ்சு எல்லாருக்கும் ஏதோ கையில் எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு கயிறு மாதிரி ஒரு பொருள் தெரியுது, எடுத்து கையில் எல்லோரும் கொடுக்குற மாதிரி ஒரு காட்சியை கொடுத்தீங்க. இந்த காட்சியெல்லாம் உங்கள் திருவடியில் சமர்ப்பணம் பண்ணுறேன். அதுபோக இல்லத்தில் வந்து ஒரு நித்திரை தவத்தில் கண்ட காட்சி, அது ஏற்கனவே அப்பாட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டேன். அந்த காட்சியை உங்கள் திருவடியிலும் சமர்ப்பணம் பண்ணுறேன். ஏதோ கடற்கரை ஓரமாக இருக்குது, நான் நடந்து போய்க்கிருக்கேன். ஒவ்வொரு சிறு கோயில்களாக தரிசனம் பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்குது. போய்க்கிருக்கு பைரவர் கோயில் இருக்குது, அந்த கோயில் தரிசனம் பார்த்துட்டு அந்த கடற்கரை கடைசியில் போயிட்டு ஒரு 4 கோயிலுங்க இருக்கணுமே எங்கன்னு சொல்லி நான் தேடுறேன். அது பொழுது சாஞ்ச நேரமாக தெரியுது. கேட்கும்போது அந்த இடத்துல உயரமான ஒரு பாலமாக இருக்குது. அங்கேருந்து ஒருத்தர் சொல்கிறாரு, இன்னும் நீ போகணுன்னா 12 கிலோமீட்டர் போகணும், நீலாங்கரை 12 கிலோமீட்டர் இருக்குது, இந்த எழுதிருக்கு பாருங்கள், போர்டை பாருங்கன்னு காட்டுறாரு. அப்படி ஒரு காட்சி அன்றைக்கி நித்திர தவத்தில் கொடுத்தீங்க. இதே உங்கள் திருவடியில் சமர்ப்பணம் பண்ணுறேன். ஓம் அகதீஷாய நமக. இன்னும் முடியலை, இது நீலாங்கரை இன்னும் அங்கே இருக்குது, இன்னும் 12 கிலோமீட்டர் போகணும்னு சொல்கிறாங்க. நான் நம்மளால் நடக்க முடியாது, நம்ம பஸ்ஸில் போவோம்னு என் மனசில் தோணுது. பஸ்ஸில் போனால் நடந்து இவ்வளோ தூரம் போக முடியாது, பஸ்ஸில் வேணால் போவோம் 12 கிலோமீட்ரு அப்படின்னு நினைக்கிறபடி அந்த தவம் கலைஞ்சிருச்சு. சரி, ஓம் அகதீஷாய நமக. உயர்வான சபையில் உயர்வாய் வந்தமர்ந்து உயர்வாய் என்று வந்து அமராது உள்ளுக்குள் தன் அருள்வாய்தனிலிருந்து ஆதியிறை சூட்சமங்கள் நடந்தேற வேண்டும் என்கின்ற நிலையோடு ஆதியிறை சூட்சமங்கள் நடைபெறுகின்ற சபையில் தன் திருவாயிலிருந்து ஆதியிறை சூட்சமங்கள் நிகழ்ந்தேறுகின்ற நிலைதனை உரைக்க வேண்டும் என்கின்ற நிலையோடும் சபை நாடி வந்தமர்ந்து அந்நிலைதலெல்லாம் பெரிதல்ல, சித்தனது திருவடியில் நின்று புரியும் அருட்சேவையே பெரிதென்று படிப்படியாய் நினைந்து அதனை ஏற்று அமர்கின்ற பொழுது எத்துணை காத மைல் தூரம் சென்றாலும் அடையாத ஆலய நிலைகள் அவன் திருவடியில் கிடைக்கப் பெற்று விட்டன என்கின்ற அற்புதமான சூட்சமத்தை உரைத்த காட்சி இதுவென்று அகத்தியன் உரைக்கின்றோம். பழகாத மைல் தூரங்கள் கடந்து வந்து பல்வேறு ஆலயங்கள் வணங்கி பைரவர் நிலை கொண்ட ஆலயங்கள் எல்லாம் வணங்கி இறுதியில் ஆலயங்களினுடைய எண்ணிக்கை நிறைவு பெறாது அங்குமிங்குமாக அலைகின்ற மாநில நிலைகளினுடைய இறுதி வடிகால் ஞான தடமாக இத்தடம் விளங்குகின்றது என்கின்ற சூட்சமத்தை உன் அருட்காட்சியின் மூலமாக பிரபஞ்சத்திற்கு பறைசாற்றி இருக்கின்றான் சித்தன் என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம். அது நடந்தேறி இருக்கின்றது. அற்புதமாய் பூஜை நிலைகளிலே நடைபெறுகின்ற காட்சிகள். இது பிரபஞ்ச மகாசபை என்பதால் ஆங்காங்கு இருக்கக்கூடிய சான்றோர் ஆன்றோர் வாழ்ந்து மறைந்த மகான் நிலைகள் மக்களுக்கு நல்நிலைகளை கற்றுக் கொடுத்து அற்புதமாய் தகைய நிலையிலிருந்து சிரஞ்சீவியாக வலம் வந்து கொண்டிருக்கின்ற அத்துணை ஆன்மாக்களும் இங்கு வந்து அமர்ந்து ஒவ்வொரு பூஜை நிகழ்விலும் அபிடேக நிகழ்வுகளிலும் அனுக்கிரகம் வழங்குகின்ற சூட்சமத்தை நீர் கண்டாய் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அதுபோல் சிவலிங்கத்தின் அடிமண்டிதனில் அதன் திருவடிதனில் பால திரிபுர சுந்தரி அமர்ந்திருக்கின்ற அற்புதமான காட்சி. 30 தேவர்களையும் நவகோடி சித்தர்களையும் ஒன்றாக்கி ஆற்றல் கொண்ட சிவலிங்கம் அது சிவமகா வாழை சித்தனாக வடிவெடுத்து அமர்ந்திருக்கின்ற பொழுது அவன் அடியில் அமர்ந்திருக்கின்ற அற்புதமான கணங்கள் எல்லாம் அவனுக்கு அருள் சேவை புரிகின்ற அற்புத காட்சிதனை நீர் கண்டாய். அவ்வாறு அவனுக்கு அருள் திருவடி சேவை புரிகின்ற அந்நிலையை நீர் ஏற்றுக்கொள்கிற காரணத்தால் உனக்குள் இருந்து பால திரிபுர சுந்தரியின் வடிவாகவே அவன் திருவடிகளை பற்றுகின்ற அற்புதமான நிலை கொண்ட காட்சியையும் பெற்றிருக்கின்றாய். அதன் சூட்சமம் அதுவென்று அகத்தியன் உரைக்கின்றோம். நீ திருவடியை பற்றுகின்ற பொழுதும் அவன் திருவடியை விடுகின்ற பொழுதும் பிரபஞ்சம் அவன் திருவடியை பற்றுகின்றது, பிரபஞ்சம் அவன் திருவடியை விடுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். இதனை அகத்தியன் திருவுருவம் தாங்கிய இறைநூல் தாங்கிய சீடன் ஒவ்வொரு நிலையும் அந்நிலையை கண்டு மகிழ்வோடு வியந்திருக்கின்றான் என்றும் நாம் உரைக்கின்றோம். நிலை நடந்தேறுகின்றது.
ஒரு ஞானியை, ஒரு மகானை, ஒரு ஆசானை, ஒரு வாழும் இறை குருவை அவனே இறை என்று அவனை ஏற்று அவனுக்கு சேவை புரிகின்ற அற்புதமான சரணாகதி நிலைதான் உயர் நிலை கொண்ட கோபுர ஆலயங்களுக்கு செல்கின்ற அற்புதமான ஆற்றல் அனைத்தையும் பெறுகின்ற நிலை என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீஷாய நீ நமக. சென்றடைந்து விட்டாய். இன்னும் 12 காத மைல் தூரங்கள் அல்ல. நீ அமர்ந்த தலமே, நீ உணர்ந்த தலமே, உயர் ஆலயங்களெல்லாம் வந்து கூடி தொகுப்பு நிலை கொண்ட சித்த நிலைக்குள் அமர்ந்திருக்கின்ற தடம் என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஓம் ஓம் சிவமகா வாழை